ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்துல முதல் கட்டத்திலேயே நம்ம ஹீரோவான ரஜினிகாந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போங்க. அப்படி ஜெயிலுக்கு கொண்டு போம்போது சுத்தி மக்கள் எல்லாம் அவர கூட்டு போறதுக்காக பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகுங்க. அதாவது நம்ம ரஜினிகாந்த் இருக்காரு பார்த்தீங்களா, இவரு மலேசியாலருந்து அப்பதான் ஊருக்கே வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவரு பெரிய கோடீஸ்வரனா நெறைய சம்பாதிச்சுட்டு வந்திருப்பாரு. பட் இவரோட ஆசைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா படிச்சு, அவங்க பெரிய இடங்களுக்கு போகணும். அதாவது எல்லாருமே சமமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு. இதுக்காக இவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணி, அது மூலமா எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு கூட ஆசைப்படுவாரு. பட் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எம்எல்ஏலேருந்து எம்பி வரைக்கும் எல்லாருமே இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வந்தா, அவங்க பண்ற பிசினஸ் அதாவது ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாரி பிசினஸ் எல்லாமே ரொம்பவே மோசமாயிடும் அப்படிங்கிறதுனால, அவர வரவே விடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஃபவுண்டேஷன் கட்டுற இடத்துக்கு முன்னாடி அந்த இடம் கரெக்ட்டா கவர்மெண்ட்டுக்குள்ளது கிடையாது. அதனால உங்களால கட்ட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி நெறைய இஷ்யூ வரும். உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில லஞ்சம் குடுப்பாரு. இவரு எல்லாருக்குமே லஞ்சம் குடுத்தும் இவரால அந்த ஃபவுண்டேஷன கொண்டு வர முடியாது. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன்னு ஒரு பெரிய ரவுடி இவர் என்ன பண்ணாலும் சரி ஃபவுண்டேஷன் வந்துரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இவரோட ஃபவுண்டேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா கேஸையும் வெளிய எடுத்துருவாரு. ஏன் இவர் லஞ்சம் குடுத்த எல்லாரையுமே இவர் விலைக்கு கூட வாங்கிடுவாரு. இவரோட ஃபவுண்டேஷன் கட்டப்பட்ட இடம் கோர்ட்டு கேஸ் ஆகி இவரோட கேஸ் தோத்துருங்க. இப்போ இவரு இந்த கேஸுக்காக செலவு பண்ண மொத்த காசையும் இவர் சம்பாதிச்சுட்டு இப்போ இவர் பழையபடியே ரொம்பவும் நடுத்தெருவுக்கு வந்துருவாரு. இது மட்டும் இல்லாம இவரு ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லிரும்னா, நம்ம ஜாதகப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா, கண்டிப்பா நீங்க இறந்துடுவீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பட் நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியோ அமைதியா எல்லாத்தையுமே புரிய வச்சு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். பட் நிச்சயதார்த்தம் ஆன டைம்லயே இவரோட மொத்த சொத்தும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இவர கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிடும். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், "நீ மறுபடியும் ஃபாரினே போயிரு மச்சி. இங்கே இருந்தா செட் ஆகாது" அப்படின்னோனே, "இது ஏன் நாடுறா? இத விட்டு நான் எங்கடா போறேன்?" அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டு, அப்போ ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, ஆதிசிசேங்கிற ஒருத்தன்கிட்டயே கருப்பு பணம் இவ்வளோ இருக்குன்னா, அப்போ ஊர்ல உள்ள மொத்த பேர்கிட்ட எவ்வளோ கருப்பு பணம் இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி, இவரு என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிசேஷனோட கருப்பு பணத்த அடிச்சுருவாரு. இதனால ஆதிசேஷன் என்ன பண்ணும்னா, ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த ரவுடிய வச்சு நம்ம ஹீரோவ அடிக்க பார்ப்பாரு. பட் ஹீரோ ஒட்டுமொத்த ரவுடிய அடிச்சுட்டு, அந்த ஒட்டுமொத்த ரவுடிட்டயுமே பேசுவாரு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, "இப்படி ரவுடித்தனம் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாத்தையும் படிக்க நான் வைக்கிறேன். ஆனா நீங்க இப்போ பண்ண வேலைய எனக்காக நேர்மையா, உண்மையா பண்ணணும்னு" சொல்லி, அங்க இருக்கிற ரவுடிங்கள வச்சு இவர் சொன்ன மாரியே எல்லா பெரிய பெரிய லஞ்ச பணம் வச்சிருக்க எல்லார்கிட்டயும் இவரு புடுங்குவாரு. இப்படி இவரு லஞ்ச பணத்த புடுங்குன அப்புறம் இந்த பணத்த இவரு டைரக்ட்டா ஃபவுண்டேஷன் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி, இவரு ஃபாரினுக்கு அந்த பணத்த கொண்டு போயி எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டுக்கு எல்லாருமே இனாமா குடுப்பாங்க தெரியுமா? அந்த மாரி கொண்டு இவரோட எல்லா கிளியர்ஸையும் கிளியர் பண்ணிடுவாரு. கிளியர் பண்ணி இவரு ஆசைப்பட்ட மாரியே ஒவ்வொரு ஊருக்கும் ஃபவுண்டேஷன் இவரு ஓப்பன் பண்ணுவாரு. அப்படி இவரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது, மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட போய் பேசுறாரு. ஹீரோயின்ட்ட பேசும்போது, ஹீரோயினையும் மறுபடியும் ஓகேன்னு சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் ஓகே ஆவும்போது, அங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வில்ல இவர எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கும்போது தான் அவருக்கு தெரியும். அவரோட மனைவி இவங்களுக்கு கல்யாணம் ஆனா இவரு கண்டிப்பா இறந்துருவாரு அப்படிங்கிற பயத்துல இருக்கிறனால, அவங்க கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி அதாவது பயமுறுத்துவாங்க. பயமுறுத்துனோனே தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால, அவரு பண்ற இல்லீகல் விஷயம். அதாவது இவரு என்னென்ன எல்லார்கிட்டயும் புடுங்கி வச்சுட்டோம், அதெல்லாம் இவரோட லேப்டாப்ல இருக்கும். அந்த லேப்டாப்ப பத்தின டீட்டெயில்ஸ இவரு கவர்மெண்ட்ட சொல்லி, என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் கவர்மெண்ட் அவங்களோட சப்போர்ட்ல இருக்கனால, ஹீரோவ அங்க வச்சு அரெஸ்ட் பண்ணி, ஹீரோ கிட்ட இருக்கிற கருப்பு பணம் அதாவது அவர பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக இவர ஸ்டேஷன் கூட்டு போய், இவரோட லேப்டாப்போட பாஸ்வேர்ட கேட்டு இவர அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ செத்துருவாரு. பட் சாகறதுக்கு முன்னாடி இவரு ஒரு வீடியோ அனுப்பிருவாரு. இவரோட ஃப்ரெண்டுக்கு. அதாவது என்னன்னா, நான் செத்துடுவேன். பட் என்னன்னா, என்னோட ஃபவுண்டேஷன் என்னன்னா எதுவும் ஆகக்கூடாது. இந்த வீடியோ வச்சு அவங்கள என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. கடைசி ஹீரோ அந்த இடத்துல அடிபட்டு செத்தது உடனே, ஹீரோ எப்படியாவது திருப்பி உயிர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, இவருக்கு கரண்ட் ஷாக் குடுத்து இவரோட உயிர திருப்பி கொண்டு வருவாரு. பட் இப்போ எல்லாரும் ஊர் மக்கள் பொதுப்படையில ஹீரோ பேரு சிவாஜி. அவரு இறந்துட்டார் அப்படிங்கிற மாரியே பண்ணிட்டு, இவரோட ஃப்ரெண்டு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு நியூ நேம்ல நம்ம ஹீரோ திருப்பி ரீஎன்ட்ரி குடுப்பாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவரையே பயமுறுத்துனதுக்காக, அதே நேரத்தில இவர போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்ச ரவுடிக்கு திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, இவர் ரீஎன்ட்ரி குடுத்து, அவன் ஏற்கனவே அங்க எடுத்திருப்பாரு தெரியுமா அந்த வீடியோ. அந்த வீடியோவும் திருப்பி போய் காட்டி அவன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, "இந்த வீடியோ இப்போ வெளிய வந்துச்சுன்னா, உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனையும் அந்த இடத்திலேயே அடிச்சுட்டு, அந்த இடத்திலேயே பணம் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதுக்கு காரணமான எல்லா தப்பானவங்களையும் போலீஸ்ட்ட முடிக்கிறதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையிலே நம்ம ரஜினிகாந்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படம் நம்ம சங்கர் சாரோட படம். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன ரிசல்ட் பிடிச்சுன்னா, நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ மை ஆல் ஃப்ரெண்ட்.